ஹாய். இப்போ பார்க்க போகிறது போன பார்ட்டில் வந்து மாஸ்டர் நோடோடைய ஒர்க்கர் நோடோடைய ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்னென்ன காம்போனன்ட்லாம் ஒர்க் ஆகிருக்குன்றது நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிஐ சர்வர் என்ன பண்ண போகுது அப்படின்றது. இந்த ஏபிஐ சர்வர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏபிஐ சர்வர்ல இங்கே இருக்கிற எல்லா காம்போனண்ட்டும் இம்பார்ட்டன்ட், பட் ஏபிஐ சர்வர் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எல்லா ரெக்வஸ்ட்டுமே இவங்க கிட்ட தான் வந்து என்ட்ரி ஆகும். ஓகே, அதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இது வந்து ஒரு ஒரு பெரிய காம்பவுண்ட். ஓகே, இது ஒரு பெரிய காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட்ல எந்த வழியிலுமே வழி கிடையாது, இது டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய மெயினான சில அறைகள்லாம் இருக்கு. இந்த ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு விதமான விஷயத்துக்கும் ஒரு என்ட்ரி பார்க்கும்போது என்ட்ரி இந்த ஒவ்வொரு விதமான அறைகளுக்கும் ஒரு என்ட்ரிக்கு மெயின் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து இந்த ஏபிஐ சர்வர் தான். இப்போ இது ஒரு டோர் நினச்சிக்கோங்க. ஓகே, இது ஒரு டோரு. இந்த டோர் வழியா இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு இப்போ ஆப்ஜெக்ட் ஒன்னை நான் போகணும் அப்படின்னா நான் இந்த டோர் வழியாக தான் போகணும். ஓகே, அதே போல தான் ஒரு கிளஸ்டரில் மாஸ்டர் நோடில் எந்த ஒரு காம்போனன்ட் கிட்ட நம்ம போகணும்னாலும் ஏபிஐ சர்வர் வழியாக தான் போகணும். லைக் இது பேர் ஏபிஐ சர்வர். இது ஏபிஐ சர்வர். இதை நம்ம வந்து ஒரு இது இடிசிடியா நினச்சிக்கோங்க. இந்த அறையை வந்து கண்ட்ரோல் மேனேஜர் நினச்சிக்கோங்க. இது ஷெட்யூலர், இது ஷெட்யூலராக நினச்சிக்கோங்க. ஸோ எந்த ஒரு ரெக்வஸ்ட் ஏபிஐ வழியாக வந்தாலும் இப்படி இதுக்கு ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் ஆயிருக்கும். ஓகே, ஏபிஐ சர்வர் பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ நான் வந்து kubectl கெட் பாட் அப்படின்னு நான் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா kubectl கம்யூனிகேட் டு ஏபிஐ சர்வர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, kubectl குபர்நெட் கண்ட்ரோல் தான் kubectl. இந்த kubectl நம்ம என்ட்ரி பண்ணும்போது, இந்த kubectl வழியா நம்ம என்ட்ரி வரும்போது ரெக்வஸ்ட் ஏபிஐ சர்வருக்கு போகும். kubectl கமெண்ட்ஸ் எல்லாமே இங்க வரும். கிளஸ்டருக்கு ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இடிசிடி அதை பத்தி பார்ப்போம். இந்த செகண்ட் இடிசிடி, இந்த இடிசிடி ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு மெயின் வந்து டேட்டாபேஸ். அவ்வளோதான். இது டேட்டாபேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா கிளஸ்டருடைய கிளஸ்டர் டிபி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதுல வந்து எல்லா விதமான சர்வீசஸ்க்கான கான்ஃபிகரேஷனும் இருக்கும். உதாரணத்துக்கு பாடோட டீடைல்ஸ், கிளஸ்டருடைய டீடைல்ஸ், கிளஸ்டர் இன்ஃபோ, கான்ஃபிக், மேப், சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், கிளஸ்டருடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் தான் இருக்கும். சிம்பிளா சொன்ன போனா கிளஸ்டர் ஸ்டேட் எல்லாமே இங்கதான் ஸ்டோர் ஆகும். கிளஸ்டர்
ஸ்டேட் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இது குபர்னெட்டியோடைய டேட்டா பேஸ். அடுத்து பார்க்கும்போது ஷெடுலர். அடுத்து பார்க்க போகிறது ஷெடுலரில். இந்த ஷெடுலரில் முக்கியமாக நியூ பார்ட் கிரியேஷன் எந்த நோட்ல அசைன் பண்ணணும் அப்படின்றத இதான் முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு 2 நோடு இருக்கு. இந்த நோடுல நோட் 1 நோட் 2, அதாவது ரெண்டுமே ஒர்க்கர் நோட். ஓகே, ஒர்க்கர் நோட். இப்போ இந்த 2 நோடுலையுமே யூசேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 51% வந்து யூஸ் பண்ணுது. இது வந்து 49% யூஸ் பண்ணுது அப்படி வச்சுக்கோங்களாமே. அப்படி இருக்கும்போது இந்த 51% யூசேஜ் இருக்கு இல்லையா, 49% யூசேஜ் இருக்கு இல்லையா, இதுல எது ஃப்ரீ எதில் அதிகமா இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல 51% ஃப்ரீயா இருக்கு. கரெக்டா? இதுல 49% ஃப்ரீயா இருக்கு. இப்போ ஷெட்யூலர் என்ன பண்ணும், இது ரெண்டுத்துல எதுல ஃப்ரீ அதிகமா இருக்கோ அதுல பாட அசைன் பண்ணிடும். இதான் ஷெட்யூலரோட வேலை. இந்த ஷெட்யூலர் எதை வச்சுலாம் அசைன் பண்ண பார்க்கணும், மெயினா பார்க்கும்போது சிபியு, ரெண்டாவது மெமரி. இதை பேஸ் பண்ணி தான், அதாவது நோட்ல எவ்வளவு இருக்கு சிபியு மெமரி இதெல்லாம் பார்த்துக்கும். அப்புறம் நோடோடைய அஃபினிட்டி ரூல்ஸ் செக் பண்ணும். நோட்ல இருக்கிற டென்ஸ் அண்ட் இதையும் செக் பண்ணுது. இந்த லேபிள்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூலர் வந்து அந்த பர்டிகுலர் பாட அந்த நோடுக்கு அசைன் பண்ணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல் மேனேஜர். இந்த கண்ட்ரோல் மேனேஜர் பார்க்கும்போது இது என்ன பண்ணுனா டிசைடு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். டிசைடு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். என்ன டிசைடு ஸ்டேட்னா 3 பாடு ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பாட்ல ஒரு பாடு கில் ஆயிடுச்சு, அதாவது ஒரு பார்ட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ உடனே என்ன நடக்கும்னா கியூப்லெட், இந்த கியூப்லெட் எங்க இருக்குன்னா ஒர்க்கர் நோட்ல இருக்கும். இந்த ஒர்க்கர் நோட்ல இருக்கிற கியூப்லெட் ஏபிஐ கிட்ட சொல்லும், ஏபிஐ சர்வர் கிட்ட சொல்லும் இது போல என்கிட்ட இருந்து ஒரு பார்ட் வந்து கில் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏபிஐ சர்வர் இந்த ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் இடிசிடிக்கு அனுப்பும். இடிசிடில இருந்து இந்த கண்ட்ரோல் மேனேஜர் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் மேனேஜர் அதோடைய கண்ட்ரோலர்ல செக் பண்ணும். இதுக்கு இந்த பாடுக்கு 3 ரிப்ளிகா இருக்கு அப்படின்னா ஷெட்யூலர் கிட்ட சொல்லும் இன்னொரு பாடை கிரியேட் பண்ணு அப்படின்னு. ஷெட்யூலர் கிட்ட சொல்லும் இன்னொரு பாடை கிரியேட் பண்ணுன்னு. திருப்பி லூப் வந்து அப்படி ஆகிட்டு இருக்கும். ஷெட்யூலர் ஏபிஐ கிட்ட பேசி ஏபிஐ கியூப்லெட் கிட்ட பேசும். ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நோடு பாடு, எந்த ஒரு நோடு பாடு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நோடு எவ்வளவு நோடு ரன் ஆகணும், பாடு, ரெப்ளிகா, டிப்ளாய்மெண்ட்ஸ், இது எல்லாமே கண்ட்ரோலர். ஓகே, இது எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் மேனேஜர் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மொத்தம் 4 பார்த்துருக்கோம். 1 திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ஏபிஐ சர்வர் கியூப்லெட்
பாட் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ஷெடியூலர் கிட்ட போயிட்டு குயூப்லெட் ஏபிஐ சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, இதுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டோரு. இது வழியாக தான் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் நடக்குது. இடிசிடி, கண்ட்ரோல் மேனேஜர், ஷெடியூலர் எல்லாமே ஏபிஐ சர்வர் வழியாக தான் வரும். ஓகே, அடுத்து பார்க்கும்போது இடிசிடி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸு. இது கிளஸ்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய கிளஸ்டருடைய டிபி. இந்த டிபிக்குள்ளே இருக்கிற எல்லா கிளஸ்டருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தான் இருக்கும். பாடு, கிளஸ்டர் இன்ஃபோ, கான்ஃபிக் மேப்பு, சீக்ரெட்டு, கிளஸ்டருடைய ஸ்டேட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, ஷெடியூலர் எந்த நோட்டில் வந்து சிபியூ, மெமரி, அஃபினிட்டி ரோல்ஸ், டைம்ஸ் அண்ட் டாலரேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் சிபியூ மெமரியை எதில் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து அதில் வந்து அசைன் பண்ணும். கண்ட்ரோல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 3 பாடு ரன் ஆகுது, 3 ரிப்ளிகா வச்ச 3 பாடு ரன் ஆகுதுன்னா அதில் ஒரு பாடு கில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மேனேஜர் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கர் நோட் காம்போனண்ட்டில் கியூப்லெட் அண்ட் கியூப் ப்ராக்ஸி, கண்டெய்னர் டி, சிஆர்ஐஓ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.